அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு OneShape அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரோட இன்ட்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ OneShape அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு CAD சாஃப்ட்வேர். நம்மளுக்கு CAD சாஃப்ட்வேர்னால் தெரியும், கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். ஸோ நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி 3D மாடலிங் ட்ரா பண்ணுறதுக்கு இது வரைக்கும் நம்ம நிறையா சாஃப்ட்வேர் கேள்விப்பட்டிருப்போம். லைக் சாலிடாக்ஸ், ஃபியூஷன் 360, Creo இது மாதிரி. ஸோ அந்த வகையில் அந்த CAD சாஃப்ட்வேர் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து SaaS, அதாவது சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸ் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் மூலமாக ரன் பண்ணக்கூடிய ஒரு CAD சாஃப்ட்வேர். ஸோ இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு க்ளவுடு சாஃப்ட்வேர், நம்மளுடைய 3D மாடலிங் டெவலப் பண்ணக்கூடிய கான்செப்டில் இவங்க தான் ஃபஸ்ட்டு க்ளவுடு பேஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த SaaS அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கம்பெனி அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். எவ்வளோ மிஷினரிஸ் இருக்கணும், பில்டிங் இருக்கணும், வெஹிக்கிள்ஸ் இருக்கணும் இல்லைங்களா. ஸோ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதுக்கு டிஃப்ரெண்ட்டான வெஹிக்கிள்ஸ் வேணும். இது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். அதே மாதிரி இப்போ ஒரு வீடு இருக்குது அப்படின்னா வீட்டிலேயும் நமக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், கரெக்டுங்களா. அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேரை ரன் பண்ணுறதுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். இப்போது நீங்கள் வந்து ஒரு பேசிக்கான ஒரு CAD சாஃப்ட்வேர் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இவ்வளோ GB ரேம் இருக்கணும், இவ்வளோ GB ஹார்ட் டிஸ்க் இருக்கணும், இந்த ப்ராசஸர் இருக்கணும், இது மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். பட் எல்லா இடத்துனாலையும் இல்லை எல்லா கம்பெனினாலையும் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண முடியாத பட்சத்தில் நம்ம இது மாதிரியான SaaS அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேருக்கு நம்ம மூவ் ஆகிக்கலாம். இப்போ இந்த கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு இது மாதிரியான க்ளவுடு பேஸ் சாஃப்ட்வேர்ஸாக டெவலப் ஆகிட்ருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபியூஷன் 360 சாஃப்ட்வேர்னு கூட சொல்லலாம். இப்போ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்துட்டு க்ளவுட்லேயே ரன் ஆகக்கூடியது. ஃபியூஷன் 360 சாஃப்ட்வேர் கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் அது க்ளவுடில் ரன் ஆகும். பட் இந்த OneShape அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண வேண்டியதே இல்லை. டைரெக்டாக நீங்கள் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அந்த ப்ரௌசர் மூலமாகவே ரன் பண்ணால் போதும். அதாவது நீங்கள் மற்ற CAD சாஃப்ட்வேரை கம்பேர் பண்ணும்போது இந்த OneShape இந்த CAD சாஃப்ட்வேருக்கு சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். ஒரு பேசிக்காக ஒரு ப்ரௌசரை ரன் பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய சிஸ்டம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவே போதுமானது. இதை நீங்கள் ரன் பண்ண முடியும். இது எதுவும் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு டேரெக்டாக நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம், அந்த மாதிரியான சாஃப்ட்வேர். ஸோ நீங்கள் இந்த க்ளவுடு பேஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ நீங்கள் தெரியும், இப்போ நம்ம Zoom இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் இல்லை MS Team அது மாதிரி நம்ம க்ளவுடில் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கூட இப்போ 365 அப்படின்னு க்ளவுடில் ரன் ஆகுது. இது மாதிரியான க்ளவுடு பேஸ்டு சாஃப்ட்வேர் தான் இந்த OneShape அப்படிங்கக்கூடிய CAD மாடலிங் சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேர் இந்த கம்பெனிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபவுண்டட் இன் 2012 2012 OneShape அப்படிங்கிற கம்பெனி நேம்லேயே வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இதை லான்ச் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிடாக்ஸில் CEOஸாக இருந்த 2 பேர் அவங்களோட மறுபடியும் ஒரு 6 கோஃபவுண்டர் மூலமாக இந்த கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க. இந்த கம்பெனியோட அல்டிமேட் எய்மே வந்துட்டு க்ளவுடு பேஸில் நம்ம ஒரு CAD சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ கரண்ட்டாக இந்த OneShape அப்படிங்கிற கம்பெனி வந்து PTCக்கு கீழே வந்துருச்சு. இப்போ PTC தான் வந்துட்டு இந்த OneShapeை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்துட்டு நவம்பர் மாதம் 2012 ஓப்பன் பண்ணுறாங்க. மார்ச் 2015 இவங்களோட ஃபஸ்ட்டு பப்ளிக் பீட்டா வெர்ஷனை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. 52 கண்ட்ரீஸில் வந்து இதை டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த சமயத்துலேயே வந்துட்டு இந்த OneShape அப்ளிகேஷன் ஐஃபோனுக்கு லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதே வருஷத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்ட்ராய்டுக்கும் இந்த அப்ளிகேஷன் லான்ச் பண்ணுறாங்க. டிசம்பர் மாதம் அஃபீஷியலாக இந்த CAD சாஃப்ட்வேர் வந்துட்டு பப்ளிக்கு வந்துட்டு லான்ச் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா CAD மட்டும் இல்லாமல் இவங்க OneShape ஆப் ஸ்டோர் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கேமு, சிமுலேஷன், ரெண்டரிங் இது மாதிரியான க்ளவுட் பேஸ்டு ரன் பண்ணக்கூடிய நிறையா சர்வீஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏப்ரல் 2016 எஜுகேஷன் வெர்ஷனும் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நம்மள மாதிரியான எஜுகேட்டர்ஸ்க்கு இவங்க வந்து ஃப்ரீயாகவும் வந்துட்டு இவங்க அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் யூஸ் பண்ண முடியும். பேசிக்காக நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க இல்லை ஒரு எஜுகேட்டராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து இதையை ஃப்ரீயாகவும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் மே 2016 லைசன்ஸ்டு ப்ரோக்ராமாகவும் இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. கஸ்டமைஸ்டு ஃபியூச்சராக கூட அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் அக்டோபர் மாதம் 2019
இந்த சாஃப்ட்வேர் வந்து பிடிசிக்கு கீழே வந்துருச்சு. பிடிசி அப்படிங்கிற கம்பெனி பற்றி நமக்கு ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது வந்து ஒரு பராமெட்ரிக் டெக்னாலஜி கார்ப்பரேஷன் அப்படிங்கிற அமெரிக்கன் கம்பெனி. இவங்க தான் வந்துட்டு க்ரையோ சாஃப்ட்வேரை வச்சுருக்காங்க. அவங்க தான் டெவலப் பண்ணாங்க. ஸோ க்ரையோ சாஃப்ட்வேர் முன்னாடி வந்து ப்ரோ இன்ஜினியரிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் க்ரையோவாக மாறிச்சு. ஸோ இவங்க வந்து ஒரு ஹை எண்டு டூல். இவங்க நிறையா கேம்ப் பேஸ்டு சாஃப்ட்வேர்ஸ், பிடிஎம் பேஸ்டு சாஃப்ட்வேர்ஸ் நிறையா ரன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு க்ளவுடு பேஸ்டு சாஃப்ட்வேர் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆன்சேப்பையும் வந்துட்டு அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பிடிசியோட கண்ட்ரோலில் தான் இந்த க்ளவுடு பேஸ்டு கேட் சாஃப்ட்வேரான ஆன்சேப் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பிடிசி டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆன்சேப்போட லோகோ இப்படி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அந்த பிடிசியோட அந்த க்ரீன் ஒயிட் அதையும் ஆட் பண்ணி அந்த லோகோவோட இவங்க இது மாதிரி லோகோவோட சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இன்டர்நெட்டில். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஆன்சேப்போட ஹோம் ஸ்க்ரீன். ஸோ ஹோம் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இது நம்ம வந்து சாஃப்ட்வேராக இன்ஸ்டால் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் எந்த டிவைஸ் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் கம்ப்யூட்டராக இருக்கலாம், மொபைலாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம். ஸோ எதில் வேணாலும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ரௌசர் ரன் ஆகக்கூடிய சிஸ்டம் எதுவாக இருந்தாலும் அங்கே நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ண முடியும். இது ஜஸ்ட்டு சும்மா உங்களுக்காக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஃபஸ்ட்டு கிளாஸ்க்காக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் வச்சுருக்கேன். ஸோ இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் நம்ம வந்து இந்த ஒவ்வொரு டூல்ஸும் எப்படி அக்சஸ் பண்ணுறது, ஹோம் ஸ்க்ரீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது இவங்க எப்படி மாறுபடுறாங்க, மற்ற சாஃப்ட்வேருக்கும் இதுவும் கம்பேர் பண்ணும்போது எப்படி மாறுபடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிடிசி பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இது ஒரு லோ எண்ட் சாஃப்ட்வேர் மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. ஏன்னா ஹை எண்டில் வந்துட்டு க்ரையோ வச்சுருக்காங்க. ஸோ க்ரையோவில் வந்துட்டு நம்ம மல்டி ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பேசிக்காக மாடலிங் எல்லாமே வந்துட்டு நம்ம க்ளவுடில் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன்ஸ் இவங்க கொடுக்குறாங்க. இதில் வந்து ஃப்ரீ பிளான் 0 பைசா, நம்ம எது அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியதில்லை. நம்ம வந்து ஜஸ்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எல்லா கேட் டூல்ஸும் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ட்ரா பண்ணுறீங்க, அசம்பிள் பண்ணுறீங்க, ஒரு டிராஃப்டிங் பண்ணுறீங்க, இது மாதிரியான பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மொபைல் அப்ளிகேஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ட்ரைனிங்குக்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை கற்றுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு இதில் நிறைய டுட்டோரியல்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். அதுமாதிரி அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பிளான் சொல்கிறாங்க. அவங்க வந்து வருஷத்துக்கு $1500 பர் யூசர் ஒரு லைசன்ஸுக்கு அவங்க கொடுக்குறாங்க. இதில் வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக ப்ரைவேட்டாக ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டோரேஜ் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்புறம் எல்லா ஃபியூச்சருமே நம்ம அக்சஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது ப்ரொஃபஷ்னல் பிளான் $2500 பர் யூசர் பர் இயர் அது கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஒரு பெரிய என்டர்பிரைஸ் இல்லை பெரிய ஒரு கம்பெனிஸ்க்கு வந்துட்டு அவங்க கஸ்டமைஸ் ப்ரைஸில் கூட இதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க் நான் வேணால் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும் விருப்பப்படுறவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது எந்த டைப் ஆஃப் ஃபைல்ஸ் எல்லாம் இதில் ஓப்பன் பண்ண முடியும், புதுசாக க்ரியேட் பண்ணுறது ஓகே, அது இல்லாமல் என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் இதில் ஓப்பன் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக எல்லா பேசிக் கேட் சாஃப்ட்வேர்ஸ் ஃபைல்ஸும் இதில் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஸ்டெப்பு, ஐஎஸ்ஓ அதில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேட்டையா, ஆட்டோடெஸ்கோட இன்வென்டர், பார்ட்டு, அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ட்ராயிங்கில் வரக்கூடிய பேசிக் டிஎஃப்எக்ஸ் ஃபைலு, டிடபிள்யூஜி ஃபைலு, ப்ரோஇ, க்ரையோவோடது, அப்புறம் எஸ்டிஎல் ஃபைலு, ஓபிஜே ஃபைலு, சால்டோக்ஸ் ஃபைல், சீமன்ஸ் என்எக்ஸ் ஃபைல், இது எல்லா ஃபார்மேட் ஆஃப் ஃபைல்ஸும் நம்ம வந்து இதில் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பேசிக் கொடுத்துருக்காங்க. சால்டோக்ஸ் ஃபைல் ஃபார்மேட்டு, ஐஜிஎஸ்ஸு, ஏசிஐஎஸ், ஸ்டெப் ஃபைலு, எஸ்டிஎல் ஃபைலு, ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிக்கும்னு நினைக்கிறேன் ஆன்சேப்பை பற்றி. ஸோ தொடர்ந்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம ஆன்சேப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அது என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.